சாம் பி செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. செழிப்பு கர்த்தருடைய சித்தமா? நான் சொல்லுகிறேன், சாதாரண செழிப்பு அல்ல. எந்த அளவுக்கு செழிப்பு? எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு அளவுக்கு மட்டுமல்ல, பார்த்து கடைசியில் பயப்பட வேண்டும். அந்த அளவுக்கு கர்த்தர் மனிதர்கள் செழித்து வாழும்படியாக வாஞ்சிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை எடுத்து கூறும்படியாகவே இந்த நிகழ்ச்சி வழங்கப்படுகிறது. நம்மை உண்டாக்கின தேவன் நல்ல தேவன், நன்மைகளை மாத்திரமே செய்கிற தேவன். நமக்காக நல்ல திட்டங்களையும் நோக்கங்களையும் அவர் வைத்திருக்கிறார். உயர்ந்த எண்ணங்களையுடைய தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே இருக்கிறார் என்பதை குறித்து இந்த தொடர் போதனைகளிலே நாங்கள் போதித்து வருகிறோம். குறிப்பாக கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்து எடுத்து கூறி வருகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை எல்லாரும் காணும்படியாக இந்த போதனைகளை பல பகுதிகளாக நாம் வழங்க இருக்கிறோம். அதில் முதல் பகுதியை தான் இப்பொழுது கவனித்து வருகிறோம். முதல் பகுதி என்னவென்றால், பொருளாதார செழிப்பு கர்த்தருடைய சித்தமும் விருப்பமுமாய் இருக்கிறது. நாம் செழித்திருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமும் விருப்பமுமாய் இருக்கிறது. யோவான் அதை திட்டவட்டமாய் சொல்லுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று. ஆகவே எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பது, வாழ்வு கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது, நோக்கமாயிருக்கிறது. இதை பல விதங்களில் எடுத்து காண்பித்து வருகிறேன். முதலாவது சிருஷ்டிப்பை பார்த்தோம். எவ்வளவு நல்ல உலகம், எவ்வளவு நிறைவு, எவ்வளவு ஏராளம் தாராளத்தை கர்த்தர் உண்டாக்கி அதிலே மனுஷனை வைத்தார். அதே அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமில்லாமல் எப்படி சிருஷ்டித்தார்? தன்னை போல சிருஷ்டித்தார். ஆண்டு கொள்ளும்படியாய் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும்படியாய் சிருஷ்டித்தார். இவைகளெல்லாம் மனுஷன் வெற்றிகரமாக எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ வேண்டும் என்கிற தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அந்த உயர்ந்த எண்ணத்தையும் எடுத்து காண்பிக்கிறது. அதன் பிறகு மனிதன் பாவம் செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசனுடைய சகல சாபக்கேடுகளையும் கொண்டு வந்து அவன் நிரப்பி கொண்ட பிறகு கர்த்தர் மறுபடியுமாய் மனிதனை மீட்டு கொள்ளும்படியாக, தன்னுடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தும்படியாக, தன்னிடத்திலே மனுவர்க்கத்தை இழுக்கும்படியாக அவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் என்னும் மனிதனை குறித்து நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். இந்த ஆபிரகாம் என்னும் மனிதனை, அவன் எங்கோ கிடந்த ஒரு மனுஷன், கடவுளை அறியாத ஒரு மனுஷன், அவனை எடுத்துக்கொண்டு அவனை ஆசீர்வதித்து, பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை, அவனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யம், அவனை பெரிய மனுஷனாக்கி அவனுக்கு பெரிய அந்தஸ்தையும் மரியாதையும் இந்த பூலோகத்தில் உண்டு பண்ணி, அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணி, வேண்டுமென்றே அளவுக்கு அதிகமாகவே அவனை ஆசீர்வதிக்கிறார். அளவுக்கு அதிகமாக சொன்ன போனால் நமக்கு அளவுக்கு அதிகமாக தெரியுது. அது கர்த்தர் இதுதான் என் அளவுங்கிறார். அதனால்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவெல்லாம் சந்திக்கிறார் என்று. நம்முடைய எண்ணங்களின்படி அல்ல, நாம் எது போதும்னு நினைக்கிறோம் அதுபடி அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஆகவே ஆபிரகாமை அப்படி தேவன் நடத்துகிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்துக்குள்ளாக நடத்துகிறார். தம்மை போல அவன் ஆக்குகிறார். உலக மனிதர்கள் அவனை பார்த்து ஒரு காட்சி பொருளை போல பார்க்க வேண்டும். கடவுளுடைய மனுஷன், கடவுள் அவனோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு அதை செய்கிறார். அவன் நன்றாக இருந்தால் அவருக்கு புகழ்ச்சி, அவருக்கு மகிமை. அவன் நன்றாக இல்லாவிட்டால் இந்த உலகம் கடவுளை அறிய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆகவே தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோம். அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். உடன்படிக்கை என்கிறது அந்த காலத்தில் மனிதர்கள் ஒருவர் அடிக்கடி பண்ணிக்கொள்கிற ஒன்று. அது புனிதமான ஒன்றாய் கருதப்பட்டது. அந்த உடன்படிக்கையை சாதாரணமாக மனிதர்கள் மீறுகிறதில்லை. ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அப்படி ஒரு உடன்படிக்கையை ஒரு மனுஷனோடு பண்ணுறார். இது என்னத்துக்கு ஆண்டவர் இதெல்லாம் பண்ணணும்? மனுஷன்ட்டு அவ்வளவு இறங்கி வரணுமா? அவனுக்கு இவ்வளவு சகாயம் பண்ணணுமா? அவனுக்கு இவ்வளவு தன்னுடைய அன்பை காட்ட வேண்டுமா? ஆனால் கர்த்தர் காட்டுறார் பாருங்க. ஆகவே இந்த உடன்படிக்கை ஒரு அற்புதமான ஒன்று. ஏனென்றால் தேவன் தனக்கு உள்ளே வைத்திருக்கிற எண்ணங்களை அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். செழிப்பு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது என்பது இந்த உடன்படிக்கையிலையும் வெளிப்படுகிறது. ஏனென்றால் இந்த உடன்படிக்கையிலே செழிப்பையும் கர்த்தர் வைக்கிறார். அதுதான் இந்த உடன்படிக்கை. உடன்படிக்கையில் பல காரியங்கள் இருக்கிறது, ஆனால் செழிப்பும் அதில் இருக்கிறது. அதை ஆபிரகாமுடைய சரித்திரத்தை கொண்டு எடுத்து உங்களுக்கு காண்பித்து வருகிறேன். இந்த உடன்படிக்கையில் 4 முக்கிய காரியங்கள், அம்சங்கள் இருக்கிறது. அதை குறித்து நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அவைகளை எப்படி இவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது என்பதையும் காண்பித்து வருகிறேன். அது என்னவென்றால், முதலாவது, கர்த்தரே அதுக்கு இனிஷியேட்டராக இருக்கிறார், ஆரம்பிக்கிறவர் அவர். மனுஷன் தேடி அது உடன்படிக்கை உண்டாகலை, மனுஷன் ஜெபிச்சோ
அல்லது உபவாசம் கடந்தோ அல்லது அவன் கேட்டோ அவன் கெஞ்சியோ கர்த்தர் செய்யவில்லை. கர்த்தர் தம்முடைய கிருபை நிமித்தம் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவரே வந்து மனுஷனத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறார். இரண்டாவது, பெரியவர் அவர், சிறியவனிடத்தில் வர வேண்டியதில்லை. சிறியவன் தான் பெரியவரிடத்தில் போகணும். ஆனால் சிறியவனுக்கு பாருங்க, அந்தகாரப்பட்டு இருதயமும் மனமும் அந்தகாரப்பட்டு கடவுளை அறியாத நிலையில் இருக்கிறான். கடவுள் அவனை தேடி வருகிறார். பெரியவர் சிறியவனை தேடி வந்து அவனுக்கு தயவு கூர்ந்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனிடத்தில் உடன்படிக்கை செய்கிறார். அதான் ரெண்டாவது. மூன்றாவது, அந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்ன? என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லுகிறார், உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறார். இதில் ஆபிரகாமுக்கு தான் லாபம். ஏன்னா அவன் கர்த்தருக்கு தர்றது ஒன்றும் இல்லை. அவன் தன்னுடைய வேதனையும் தன்னுடைய இல்லாமையும் தன்னுடைய பலவீனத்தையும் தன்னுடைய பயத்தையும் தன்னுடைய ஒன்றுமில்லாத நிலையும் தான் கர்த்தரிடத்திலே தர முடியும். மனுஷன் கடவுளுக்கு தர ஒன்றுமில்லை. ஆனால் கடவுள் மனுஷனுக்கு தர ஏராளமாக இருக்கிறது. ஆகவே இந்த டிரான்சாக்ஷனில், இந்த டீலில் ஆபிரகாம் தான் தேவனிடத்திலிருந்து ஏராளமான ஆசீர்வாதங்களை பெறுகிறான். கர்த்தர் சொல்கிறார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் நான் இருக்கிறேன். உன்னுடைய பார்ட்னர் நான், உன்னுடைய உடன்படிக்கையின் பங்குதாரர் நான். ஆகவே என்னை நீ அணுகலாம், என்ன கேட்டால் உனக்கு கிடைக்கும், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, ஒரு உரிமையோடு என்னிடத்தில் வரலாம் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லி வந்தேன், நம்முடைய ஜபங்கள், நம்முடைய விசுவாசம் எல்லாம் இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. நாம் ஏதோ கெஞ்சி கூப்பாடு போடுறதுனால கர்த்தர் கேட்கறது இல்லை. உடன்படிக்கை அறிந்த மக்களாய் நம்முடைய ஸ்லாக்கியங்களையும் நம்முடைய உரிமைகளையும் அறிந்த மக்களாய் அதன் அடிப்படையிலே நாம் கேட்கலாம். அதனால தான் சொல்லுகிறார், நீங்கள் எதை காட்டாலும் பரலோக பிதா உங்களுக்கு தருவார், கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் அவர் போதிக்கிறார். எல்லாம் இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான். புதிய உடன்படிக்கை மிருக ஜீவன்களுடைய இரத்தத்தினாலோ அல்லது ஜீவனை கொடுப்பதனாலோ அல்ல. கர்த்தராகி இயேசு தேவகுமாரன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை விட்டு தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக இந்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இது அற்புதமான ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த உடன்படிக்கையை பார்க்கும்போது, ஆபிரகாமோடு தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையை பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நம்மளுக்கு விளங்க ஆரம்பிக்கிறது செழிப்பை குறித்து. ஆபிரகாம் இடத்துல மட்டுமல்ல, இது ஈசாக்கினிடத்திலும் கிரியை செய்தது. ஆபிரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்றாம். பஞ்ச நேரத்தில் இவனை கொண்டு போய் செழிப்பாக்குறார் என்று காண்பித்தேன். ஆபிரகாம் காலத்தில் ஒரு யுத்தம் உண்டாகி அதில் வேண்டிய சொந்தக்காரங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. ஆபிரகாம் போகிறான், யுத்தத்தில் ஜெயம் அவனுக்கு கிடைக்கிறது, அவனை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார், ஜெயத்தை கொடுக்கிறார் என்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்தும் நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். பாருங்க, ஆபிரகாமின் காலத்தில் இருந்ததை காட்டிலும் பெரிய பஞ்சம் உண்டாயிற்றாம் ஈசாக்கின் காலத்தில் அந்த தேசத்தில். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், இந்த பஞ்சம்ங்கிறது இப்போ ஒரு சகஜமாகி போய்விட்டது. நாட்டில் தேசங்களிலே, அநேக தேசங்களில் இன்றைக்கு பஞ்சம் உண்டாகிறது, பஞ்ச நிலை உண்டாகிறது. இந்த பூமி இன்றைக்கு ஒரு சாபக்கேடான ஒரு நிலையிலே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேவன் இப்படி ஒரு பூமியை உண்டாக்கவில்லை. மனுஷருடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேக நேரத்தில் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பஞ்சம் இது அநேக நேரத்தில் மனுஷ வாழ்க்கையை வந்து அது பாதிக்கிறது. பஞ்சம் ஒன்று வந்ததாம் ஈசாக்கின் காலத்திலே. ஆனால் இந்த நேரத்திலும் பாருங்கள், ஆண்டவர் அவனோடு கிரியை செய்கிறார். பஞ்சம் இவனுக்கு இல்லை, ஏனென்றால் இவன் உடன்படிக்கையின் பிள்ளை. இதைத்தான் நாம் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு பஞ்சம் கிடையாது. பஞ்சம் கர்த்தர் அனுப்பிச்சதாக்கும், அது நல்லதாக்கும் என்று நாம் சொல்லுவது சரியல்ல. பஞ்சத்தை கர்த்தர் அனுப்பவில்லை, பஞ்ச பூமியை கர்த்தர் உண்டு பண்ணவில்லை. கர்த்தர் நல்ல பூமியை உண்டாக்கினார், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லியிருக்கிறது. அந்த நிறைவெல்லாம் இப்போ சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறது. ஏனென்றால் பாவமும் பிசாசும் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பஞ்ச நேரத்தில் கர்த்தர் இவனை எப்படி செழிப்பாக்குகிறார் என்று பார்ப்போம். மறுபடியும் அவனுடைய தகப்பனுடைய தேவன் இவனுடைய தேவனாகவும் இருக்கிறார். அவனுடைய தகப்பன் நிமித்தமாக, தகப்பனிடத்தில் பண்ண வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக இப்பொழுது இவனையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் முன் வருகிறார். ஆகவே இவன் கேராருக்கு போகிறான். பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக் என்பவனிடத்தில் போகிறான். கர்த்தர் அவனுக்கு அங்கே தரிசனமாகி 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார். தகப்பன் எகிப்துக்கு போனான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பஞ்ச நேரத்தில் அங்கே போய் அங்கே பயந்து அங்கே கர்த்தர் அவனை மீட்டு கொண்டு வந்தார், அங்கே அவனை செழிப்பாக்கினார் என்றெல்லாம் பார்த்தோம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ உங்கள் அப்பா மாதிரி பயந்துக்கிட்டு எகிப்துக்கெல்லாம் போகாதப்பா, உனக்கு நான் காண்பிக்க போகிறேன். எங்கே இருந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் தான். ஊர் முழுக்க பஞ்சம் இருக்கலாம், உன்னை சுற்றி இல்லாமல் இருக்கலாம், வறுமை இருக்கலாம்,
ஆனால் நீ என்னை விசுவாசிப்பாயானால் உனக்கு ஆசீர்வாதம், அதை உனக்கு தத்ரூபமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு காண்பிக்க போகிறேன். இந்த உடன்படிக்கை எப்படி கிரியை செய்கிறது என்பதை நான் காண்பிக்க போகிறேன். இதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய இஷ்டம், என்னுடைய நோக்கம். இது எனக்கு இன்பமாக இருக்கிறது உனக்கு இதை செய்வதற்கு. உனக்கு இப்படி செய்து எல்லாரையும் நான் பார்க்க வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிய வேண்டும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பது. ஆகவே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ போகாத, நீ இந்த தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க எப்படி கர்த்தர் வந்து அவனிடத்தில் பேசுகிறார் என்று. கர்த்தர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் பயப்படாத, நீ பஞ்சத்தோட இணைக்கப்பட்டில்லை, நீ நிறைவோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய். நிறைவின் தேவனோடு உனக்கு தொடர்பு உண்டு. பஞ்சம் இந்த பூமியில் இருக்குது, ஆனால் இந்த பூமியில் வாழ்கிற உனக்கு வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனோடு ஒரு இணைப்பு உண்டு. வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரராக இருக்கிற தேவனோடு உனக்கு ஒரு இணைப்பு உண்டு. ஆகவே நீ பயப்படாதே என்று சொல்லி அவனிடத்திலே பேசுகிறார். 4ஆம் வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய தகப்பன் என்னுடைய சொல்ல பேச்சை கேட்டு என்னை விசுவாசித்து என்னுடைய பிரமாணங்களையும் நியமங்களையும் விதிகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அப்படி இருந்தான். ஆகவே அவனிடத்திலே நான் உடன்படிக்கை பண்ணது நிச்சயமாக நான் நிறைவேற்ற வேண்டும். நான் வாக்கு மாறாத தேவன். இது மாறாத ஒரு உடன்படிக்கை. இந்த மாறாத உடன்படிக்கையை நான் நிச்சயமாக நிறைவேற்றி காண்பிக்க வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, 4 அம்சங்கள். 1, கர்த்தர் தான் இனிஷியேட்டர். 2வது, அந்த உடன்படிக்கையில் பெரியவர் சிறியவனிடத்தில் வந்து பண்ணுகிறார். 3வது, எனக்குள்ளதான் உனக்குள்ளது என்று சொல்கிறார். 4வது, இது மாறாத உடன்படிக்கை. எந்த சூழ்நிலையிலும் இந்த உடன்படிக்கை மாறவே மாறாது. அதுதான் இந்த 4 அம்சங்கள். பஞ்சம் இருக்கலாம், ஆனால் அந்த உடன்படிக்கை தான். சொன்னது தான். உன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது பஞ்சத்தினாலே அது மாறாது. ஏனென்றால் அது தேவனுடைய உடன்படிக்கை. இங்கே அதை நிரூபிக்க போகிறார் பாருங்க. இந்த நேரத்தில் அவனுக்கு நிரூபிக்க போகிறார், நீ உன்னுடைய பஞ்சத்தில் வாழ்கிறதில்ல, என்னுடைய ஐஸ்வர்யத்தில் நீ வாழப்போகிற, என்னுடைய தயவில் நீ வாழப்போகிற, நான் உனக்கு கொடுக்கும் ஐஸ்வர்யத்தில் நீ வாழப்போகிற என்பதை அவனுக்கு காண்பிக்கிறார். அதன் பிறகு 7ஆம் வசனத்திலிருந்து இன்னொரு கதை வருகிறது. ஆபிரகாமுக்கு நடந்தது போலவே எகிப்தில் அவனுக்கு எப்படி நடந்ததோ அதுபோல் இவனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவி அழகாக இருந்தாலாம். நாம் போன தடவை பார்த்தோம் எப்படி எகிப்தின் பார்வோன் அந்த மனைவியை தனக்கு எடுத்துக்கொள்ள பார்க்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவனை உணர்த்துகிறார். அவன் இவனுக்கு திரும்ப அவன் மனைவியை கொடுத்து பத்திரமாய் அனுப்பி வைக்கிறான். அதோடு கூட ஆடு மாடுகள் கழுதைகள் இன்னும் விலையேறப்பெற்ற பொருட்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறான். ஆகவே தான் ஆபிரகாம் ஐஸ்வர்யவான வெளியே வந்தான்னு பார்க்குறோம். அதுபோலவே ஒரு சம்பவம் இவனுக்கு நடக்கிறது. பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கு இந்த கேராரிலே ஈசாக்கு வசித்த போது அவனும் அங்கே கண்டுபிடிக்கிறான். இவன் இவளை தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரி என்று சொல்லி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் யாராவது இவள் அழகாக இருக்கிறாள் என்று சொல்லி இவனை கொண்டு விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்து, இப்படியெல்லாம் செய்கிறாயே, யாராவது தப்பு பண்ணி கடைசியில் அந்த பழி எங்கள் மேல் விழும் அல்லவா என்று சொல்லி அவனுக்கு ஒரு பாதுகாப்பே கொடுக்கிறான். இவன் மனைவியாகிலும் இந்த புருஷனையாகிலும் யாராவது தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய அவன் சொன்னான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவின் பார்வையில் ஒரு தயவு, ராஜாவின் பாதுகாப்பு அவனுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் ராஜாக்களின் உள்ளங்களை திருப்பக்கூடிய தேவன் இவனோடு கூட உடன்படிக்கையில் இருக்கிறார், இவனுடைய தகப்பனோடு கூட உடன்படிக்கையில் இருக்கிறார். ஆகவே எல்லாம் அவனுக்கு சாதகமாக அமைது பாருங்க. ராஜாவே ஒரு கட்டளை போடுறார், இவனையாவது இவனுடைய மனைவியாவது யாராவது தொட்டால் கொல்லப்படுவார்கள் என்று ஒரு கட்டளை. பூரண பாதுகாப்பு. அந்நிய தேசத்தில் இருக்கிறான் பாருங்க, ஆனாலும் அவனுக்கு பூரண பாதுகாப்பு, தயவு. அவனுக்கு ராஜாவின் பார்வையில் கிருபை கிடைக்கிறது. 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். எந்த தேசத்தில்? பஞ்ச தேசத்தில். அங்கே தண்ணி கிடையாது, அங்கே சாப்பாடு கிடையாது, அங்கே எல்லாரும் ஊரை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வாசிக்கிறோம். பஞ்சம் எங்கு பார்த்தாலும். எகிப்துக்கு போக வேண்டியவன் அங்கேயே தங்குறான், அங்கேயே தங்கி அங்கேயே விதைக்கிறான். ராஜாவின் பார்வையில் அவனுக்கு தயவு கிடைக்கிறது, பூரண பாதுகாப்பு கிடைக்கிறது. அந்த காலத்தில் ஒரு அந்நிய தேசத்தில் போய் செட்டில் ஆகிறதுனா
மிகப்பெரிய சாதனை அது. அங்கே போய் செட்டில் ஆகிறான். கர்த்தர் அவனுக்கு தயவு பண்ணுகிறார். அந்த வருஷம் அவனுக்கு 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வாசிக்கிறோம். அமோக விளைச்சல், 100 மடங்கு பலன். அருமையானவர்களே, எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்வார் நினைக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், அவர் வித்தியாசமானவர் ஆயிட்டாரா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறோமே, இன்றைக்கு அவர் அப்படிப்பட்ட தேவன் இல்லையா? மாறிவிட்டாரா? அவருடைய மகிமை குறைந்து விட்டதா? பலன் குறைந்து விட்டதா? அவருடைய வல்லமை குறைந்து விட்டதா? அல்லது அவருடைய கிருபையும் இரக்கமும் மன உருக்கமும் தான் குறைந்து விட்டதா? நான் சொல்லுகிறேன், அவர் மாறாத தேவன். அவர் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தினார். அன்றைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் இருக்கிறார். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தேவன் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். 100 மடங்கு பாருங்க, அவனுக்கு என்ன ஒரு அமோக விளைச்சலாக இருந்திருக்குன்னு பாருங்க. எங்கேயுமே நடக்காது, அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அவனுடைய பூமி அப்படி விளையுது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. ஏனென்றால் இவன் கர்த்தரோடு உடன்படிக்கையில் இருக்கிற மனுஷன் எல்லாரும் பார்க்கணும். அங்கு உள்ள ஜனங்க பார்த்தார்களா? வாசிப்போம் 13ஆம் வசனம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். என்ன வார்த்தைகள் பாருங்க. இந்த வார்த்தைகள் நான் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளை குறித்தும் சொல்லப்பட வேண்டும். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எத்தனை தடவை சொல்லி இருக்கிறது? பாக்கியவான்கள். அவள் கையில் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், கையின் வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தர் உங்களை குறித்தும் அதே சித்தத்தை நோக்கத்தை தான் வைத்திருக்கிறார். அதை வெளிப்படுத்த தான் இந்த மனுஷனை எடுத்து காண்பிக்கிறார். ஈசாக்கை பார்க்க வேண்டும். ஏன்? ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன் என்று நாம் சொல்ல வேண்டும். ஈசாக்கின் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஈசாக்கின் தேவனிடத்தில் நாம் வர வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இப்படி செய்கிறார். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவங்க அப்பா தான் அப்படி ஆனாருன்னு இல்லை, இவனும் கையிட்டு செய்கிறதெல்லாம் அவனுக்கு வாய்க்குது, பெரியவனாகிறான் பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் பொறாமைங்கிறது சகஜமாயிப்போச்சு இன்னைக்கு. ஏனென்றால் ஒரு இல்லாமையின் உலகம், வறுமையின் உலகம். ஆகவே இந்த உலகத்தில் பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் சகஜமாக இருக்குது. கர்த்தர் அப்படிப்பட்ட உலகத்தில் கூட மற்றவர்கள் பொறாமைப்படுற அளவுக்கு நீங்கள் உயர வேண்டும் என்று தான் விரும்புகிறாருன்னு நான் நினைக்கிறேன். பெலிஸ்தர் அவனை கண்டு பொறாமை கொண்டு, ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, எங்கேருந்தோ வந்தான் இவன், எங்கேருந்தோ வந்து பஞ்சத்தில் அடிபட்டு வந்தவன், அவன் இங்கே வந்து விதைக்கிறான், 100 மடங்கு விளையுது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் பெருகிட்டே போகுது, எல்லாம் பலன் தருகிறது, அவனுக்கு வேலைக்காரர்கள் பெருகி கொண்டே போகிறார்கள். அதனால இவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறத பார்த்து, ஐஸ்வர்யவனாகிறத பார்த்து அவன் பேரில் பொறாமை கொண்டு. பொறாமை கொள்வதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பொறாமை கொள்ள ஆரம்பித்தாங்கன்னா அது எதுக்கு ஆதாரமாக இருக்குது? இப்போ தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னபடி முழுமையாக வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. பொறாமை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. கர்த்தர் விரும்புகிறபடி, கர்த்தருடைய நோக்கத்தின்படி நீங்கள் அந்த லெவலுக்கு இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆகவே பொறாமை கொள்ளுகிறார்கள் என்றால் கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். ஏனென்றால் எல்லாரை போலவே இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்கிறதில்ல, எல்லாரை போலவே கைக்கும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி வாழ்கிறதில்ல, எல்லாரை போலவே கஷ்டம் நஷ்டம் என்று வாழ்கிறதல்ல. நாம் வித்தியாசமானவர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம், உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார், உடன்படிக்கையை செய்திருக்கிறார். தம்முடைய குமாரன் என்று பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர், மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர், நமக்காக மற்றெல்லாவற்றை இலவசமாய் தராதிருப்பது எப்படி என்று பவுல் சொல்லுகிறார். இந்த வசனத்தை என்னால் மறக்கவே முடிய மாட்டேங்கிறது. ஏனென்றால் நிச்சயமாய் கர்த்தர் செய்கிறார். ஆகவே பொறாமை கொள்ளும்போது பயப்பட வேண்டாம், கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். ஏனென்றால் இப்போ தான் கர்த்தர் விரும்புகிற லெவலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இன்னும் அரைவாகலை, இப்போ தான் என்டர் பண்ணுறீங்க. பொறாமை இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறது. பிறகு வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்திலே, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். பாருங்க, வெறும் பொறாமப்பட்டால் போதாது, தயவு செய்து போயிடுங்க இங்கேருந்து, உங்களை பார்த்தா வயிற்றுச்சலாக இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு கெஞ்சுறாங்க அவனை.
வந்து எங்கள் மத்தியிலேருந்து போயிடுங்க, எங்களுக்கே கண் உறுத்தலாக இருக்குது, எங்கேருந்தோ வந்துட்டு எங்களுடைய தேசத்தில் வந்து இங்கே குடியிருந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, எங்களுக்கு ஒன்றும் அப்படி பெரிய ஆசீர்வாதம் இல்லை, நாங்கள் கைக்கும் வாய்க்குன்னு இருக்கிறோம், ஆனால் உமக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது. அங்கே வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வேலைக்காரர்கள் துறவுகள் வெட்டுகிறார்களாம், அந்த துறவுலெல்லாம் தண்ணி வருது, நீர் ஊற்றுகள். அங்கே இவன் வெட்டுற கிணறுலாம் தண்ணி பாருங்க, எப்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று போய்விடு என்று சொல்லுகிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், பொறாமை என்று ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான், அதை விட இன்னும் அதிகமான ஸ்டெப்பெல்லாம் இருக்குது. இந்த ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இப்போ நிச்சயமாகவே கர்த்தர் விருப்பப்படி கர்த்தர் விரும்புகிறபடி இவன் வாழ ஆரம்பிக்கிறான். போயிடி அங்கிருந்து அப்படின்னு சொல்லி அவனை கேட்டுக்கொள்கிறார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளும் மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். அங்கே போய் இன்னொரு இடத்துல குடியேறான், ஒரு பள்ளத்தாக்கில். அங்கே போய் துறவுகளை வெட்டுகிறான் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்குது 19ஆம் வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், இவன் வெட்டுற கிணத்துல தண்ணி வருதுன்னொன்னே அவனுக்கு பொறாமை பிடிச்ச ஆளுங்க வந்துட்டாங்க பாருங்க. அவ்வளோ நாள் சும்மா இருந்தவன் இவன் வெட்டி தண்ணி வந்ததுன்னு இந்த நீரூற்றுகள்லாம் எங்களுடையதுன்னு சொல்லி அவனோட கொண்டு வாக்குவாதம் பண்ணுகிறார்களாம். இது உன்னது இல்லை என்னதுன்னு. இவ்வளோ நாள் சும்மா இருந்தாங்க, தண்ணி வந்தோடனே இது என்னுடையது என்று வாக்குவாதம். எங்கே போனாலும் பிரச்சனை பாருங்கள், அவனுக்கு எதிர்ப்பு, பொறாமை கிளம்புகிறது. ஆபிரகாமின் காலத்தில் இருந்து போலவே தான் இவனுக்கு நடக்குது பாருங்கள். அவன் காலத்தில் என்ன பஞ்சம், அடுத்தது யுத்தம், எதிரிகள். அதே போல தான் இங்கேயும் பஞ்சம், எதிரிகள், பஞ்சம், எதிரிகள். இந்த உலகம் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் இல்லாமை, ஒரு பக்கம் தோல்வியான ஒரு வாழ்க்கை, கடவுளுடைய உதவி இல்லாமல் மனுஷர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. மற்றவளை பார்த்து வெறும் பொறாமை தான் பட முடியுமோ ஒழிய கடவுளை நம்பி நாம் முன்னுக்கு வருவோன்று நினைக்கிற ஒரு கூட்டம் ரொம்ப குறைவு தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது இது. பஞ்சத்திலும் இல்லாமையில் அடிபட்டு கொண்டு ஜனங்கள் மற்றவளை பார்த்து எரிஞ்சு விழுந்து கொண்டு பொறாமைப்பட்டு கொண்டு தான் இருக்க முடியுது ஒழிய கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுறான்னா கடவுள் ஒருவர் இருக்கிறார். ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரா? அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காரியா? அந்த கடவுள் யார்? நானும் தெரிஞ்சு கொள்கிறேன். அவர்கிட்ட எப்படி வர்றது? அவரை நானும் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார் இல்லையா? ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்காருன்னா இன்னொரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் கஷ்டமா? அவர் என்ன குறைஞ்சா போயிட போகிறார் அப்படின்னு சொல்லி அவர் வர வேண்டாமா? நான் இன்னொருவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை கண்டால் நான் என்ன செய்ய வேண்டும்? அது தப்பாக எடுத்துக்கொள்ளாது. இவர் மட்டும் நல்லா போயிட்டே இருக்கிறாரு, வர வர வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு, வர வர நல்லா வந்துக்கிட்டே இருக்காரு, அப்படியே எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டால் எனக்கு தான் அது கெடுதி. இப்படி தான் இந்த உலகம் இருக்கிறது பாருங்கள். உலகத்தில் ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கு. எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவளை பார்த்த உடனே நான் என்ன நினைக்க வேணும்? கடவுள்னு ஒருவர் இருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறார், கஷ்ட நேரத்தில் எப்படி அவனுக்கு உதவுகிறார். இந்த மனுஷன் கடவுளுடைய நம்புகிற மனுஷனாக இருக்கானே, இவனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜீவனுள்ள கடவுளை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும், இவரை நானும் விசுவாசிக்க வேண்டும், நானும் இவனை போல வர வேண்டும் என்றல்லவா நினைக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அருமையானவர்களே. அங்கே பொறாமை கிளம்புகிறது இதுக்கே தான். ஏனென்றால் கர்த்தர் ஏன் அப்படி வைக்கிறாருன்னு சொன்னால், அப்படியாவது தெரிஞ்சுக்குவாங்களா ஜீவனுள்ள தேவனை பற்றி என்று தான் அப்படி வைக்கிறார். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்படியே போய்கிட்டே இருக்கான் பாருங்கள். எங்கே துறவை வெட்டினாலும் வாக்குவாதம். கடைசியில் ஒரு இடத்துல கொஞ்சம் சமாதானம் கிடைச்சிது. அங்கே துறவு வெட்டினா யாரும் வாக்குவாதம் பண்ணவில்லை என்று எழுதியிருக்கிறது. 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருதுன்னு பாருங்கள். அப்படி நோக்கங்கள் வெளிப்படுகிறது. வேத புஸ்தகம் ஏதோ ஒரு சட்ட புஸ்தகம் இல்லை, ஏதோ அது இதுன்னு வாசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இது வந்து ஒரு ரூல் புக் இல்லை, இது தேவனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம். கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாதே, ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகுத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். துரத்தின ஆளுங்க இங்கே வர்றாங்க, இங்கே தான் என்னை பகைத்து துரத்தி விட்டீர்களே என்று கேட்கிறான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அடே அப்பா, ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு. இதுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக சாட்சியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள். இதை விட ஒரு பெரிய சாட்சி இருக்க முடியாது. நாம் நன்றாக இருக்க வேண்டும், முதல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும். ஆவி ஆத்மா கை பிரயாசங்கள் என்னுடைய தொழிலே வெற்றியை பெற்று முன்னேறி செல், எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு ஜெயித்து
வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான என்று எழுதியிருக்கிறபடி நாம் முன்னேறி செல்லும்போது அதுவே ஒரு பெரிய சாட்சி. 4 பேர் கேட்டுட்டு வருவாங்க, இது எப்படிங்கன்னு. 29ஆம் வசனம், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஒரு பயமே உள்ள வந்துருச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இவன் இவ்வளோ பெரியவன் ஆயிட்டான், நமக்கே இவன் ஒரு ஆபத்தா வந்துடுவான் போல இருக்கே, அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டானே என்கிற ஒரு பயம் அவர்களை பிடித்து விட்டது. அதனால தான் சொல்கிறேன், உபாகம் 28:10 ரொம்ப உண்மை. தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் பார்த்து உன்னை கண்டு பயப்படும்படியாக செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? செழிப்பு கர்த்தருடைய சித்தமா? நான் சொல்லுகிறேன், சாதாரண செழிப்பு அல்ல. எந்த அளவுக்கு செழிப்பு? எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு அளவுக்கு மட்டுமல்ல, பார்த்து கடைசியில் பயப்பட வேண்டும். அந்த அளவுக்கு கர்த்தர் மனிதர்கள் செழித்து வாழும்படியாக வாஞ்சிக்கிறார். ஏன் பயப்பட வேணும்? ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? ஏன்னு சொன்னால் கர்த்தர் அவங்களுக்கு பிடிக்கலன்னு இல்லை, கர்த்தர் அவர்களுக்கு விரோதி என்று அல்ல. அந்த பொறாமை நிமித்தமாவது ஏற்படுற பயத்து நிமித்தமாவது கர்த்தரை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் வர வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும், கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும், அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். இப்படி இது பரவ வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை உங்களுடைய மனதில் வையுங்கள், இவைகளை சிந்தியுங்கள். கர்த்தர் நல்லவர், உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் செழிப்பும் அவருடைய சித்தமாக இருக்கிறது என்று திட்டவட்டமாக வேதம் போதிக்கிறது. ஈசாக்குக்கு செய்ததை உங்களுக்கும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.